புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எதுவரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது? உயிர் மூச்சு போகின்ற வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. அதனால போராடுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? புறக்கணிக்க மாட்டான். அதனால முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள போராட்டம் என்பது இருக்கிறதே, சைத்தான் லேசில விட மாட்டான். சைத்தானுக்கு பல ஹியல்கள், பல தந்திரங்கள் என்ன செய்கிறது இருக்கின்றன. தொழாமலே ஒருவன் இருக்கிறான்டா, அவனுக்கு ஒரு சைத்தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவான். தொழுவுறன் எல்லாம் பாரு, தாடி வச்சவங்க எல்லாம் பாருங்க, மார்க் அடையாளங்களோடு இருக்கிறவங்க பாருங்க, எல்லாம் பொய்யும் அது இதுவும் இப்படித்தான். நீ தொழாம இருக்கிற நல்லது, நீ தொழாம இருக்கிறாங்க. தொழுதா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு கரெக்டா வைக்கணும். அவனை கரெக்டா வைக்கிறாங்களா இல்லன்னு ஒரு வசனத்தை சொல்லி அவனை தொழாமாக்கிறோம். இல்ல அவங்க கொஞ்சம் திருந்தி தொழ ஆரம்பிச்சான்னு வைங்களே, அவனை நல்லா தொழுவான். இப்ப நல்லா இபாதத்தாக இறைவனை நாடி நிறைய தொழுது கண்டிருப்பான். அவனுக்கு என்ன சைத்தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவான்? உன்னைய மாதிரி தொழுகையாளி நீ யாரையோ கண்டிக்கிறியா? உன்னைய மாதிரி தொழுகையாளி யாருக்கு எப்படி நீ தொழுகிறாய் அப்படின்னு சைத்தான் ஒரு ஆச்சரியமான சிந்தனையை போடுவான். எப்படி அழிஞ்சு போவான்? பெருமையால் என்ன செஞ்சிருவான்? அழிஞ்சிருவான். அப்ப சைத்தானுக்கு பல ஹியல் இருக்குது, திசை திருப்பதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. அப்ப அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாற்ற நினைக்கிற நாங்கள், எங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கிற நாங்கள், முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள்ள முயற்சி இல்லாமல், உள்ளத்துக்குரிய மனதுக்குரிய முயற்சி இல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நாங்கள் மாற்றங்களை அடைய முடியும்.